வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். அடுத்தடுத்து சில தேர்தல்கள் வரவிருக்கிறது. டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறதுனால கட்சிகளுக்கு ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலையுமே வந்துட்டு கட்சிக்குள்ள அந்த மாவட்ட நிர்வாகிகளினுடைய மாநில நிர்வாகிகளினுடைய பதவி காலம் நிறைவடைவிருக்கிறது. ஸோ அவர்களுக்கு பதவி அடுத்ததாக கொடுக்கும் பொழுது அவர்களில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் அண்ணாமலை அடுத்ததாக ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் நம்ம ஊரில் எலெக்ஷன் போலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு செய்தி வந்திருந்தது. சமீபத்தில் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு பேட்டிலையுமே அவர் வந்துட்டு அது ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி மீண்டும் ஒரு நடைப்பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நடைப்பயணம் எதை வைத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு 10 மாவட்டங்களை கவர் பண்ணுற மாதிரியான நடைப்பயணமாக இது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க முதல் கட்டமாக. ஸோ குறிப்பாக வந்துட்டு கடலோர மாவட்டங்களை ஒட்டியே இருக்கும் இந்த நடைப்பயணம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன? லோக்சபா தேர்தல் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆர்டிஐ வழியாக கச்சத்தீவு சம்பந்தமான சில விஷயங்களை டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். இந்த கச்சத்தீவு காங்கிரஸ் காலத்தில் வந்துட்டு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண விஷயம்தான். ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுகவினருக்குமே தெரியும். அவர்கள் வந்துட்டு நாங்கள் இதை பார்த்துக்கிறோம், லோக்கலில் ஒரு சின்ன போராட்டம் மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கப்புறமா தான் கச்சத்தீவு வந்துட்டு அவர்களுக்கு தாரை பார்க்கப்படுது. இவ்வளோ நாளாக டிஎம்கே வந்துட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி, எங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களினுடைய ஒப்புதலோடு தான் வந்துட்டு இது கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கப்புறமா 2 வருடம் கழித்து ஏற்கனவே நம்மளுடைய மீனவர்கள் அங்கே போயிட்டு அவர்களினுடைய வலையை உலர்த்தி காய வைக்கக்கூடிய அந்த உரிமையும் 2 வருடம் கழித்து பறிக்கப்படுது. ஸோ இதற்கும் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் பங்கு இருக்குது. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் அலையன்ஸில் தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஸோ இதை அடுத்த கட்டத்திற்கு குறிப்பாக 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரும் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை மையமாக வைத்து தான் அவருடைய நடைப்பயணம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய தலைமையில் ஒரு குழு இலங்கை அரசோட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2026க்கு முன்னாடி கச்சத்தீவு முழுமையாக மீட்கப்படும் அப்படின்றத தாண்டி அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே கச்சத்தீவு சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கச்சத்தீவு சம்பந்தமான ஒப்பந்தம் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா 1974 76 வரைக்கும் இந்த 2 வருடம் வந்துட்டு ஒரு சட்டம் இருந்தது. என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே கச்சத்தீவுக்கு போயிட்டு அவர்களினுடைய வலையை உலர்த்தி காய வச்சுக்கலாம், அங்கே ஸ்டே பண்ணக்கூடாது, அந்த கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உரிமை இந்தியர்களுக்கு இருந்தது. 2 வருடத்திற்கு அப்புறமா தான் அந்த உரிமையில் மாற்றம் ஏற்பட்டது. ஸோ முதல்ல நம்ம கச்சத்தீவை மீட்கிறதுக்கு முன்னாடி இழந்த அந்த உரிமையை முதல்ல மீட்டு கொடுப்போம். அந்த உரிமை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே மீட்கப்படும் அப்படின்றது தான் வந்துட்டு அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ், அது சம்மந்தமான முயற்சிகள், அதை எல்லாத்தையும் வைத்து தான் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போவே பிரச்சாரத்தை ஆரம்பித்து 2026க்கு முன்னாடி எப்படி வந்துட்டு அயோத்தி ராமர் கோவில் 370 சட்டம் நீக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டோம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி கச்சத்தீவில் மீனவர்களினுடைய உரிமை நாங்கள் மீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு கிரெடிட்டை அதை வைத்து அந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கான நடைப்பயணம் தான் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தொடங்கவிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எப்போ எந்த டைமில் அப்படின்றதெல்லாம் அவங்க லேட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த நடைப்பயணம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 10 மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களை ஒட்டி கச்சத்தீவு சம்பந்தமான பிரச்சாரத்தை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.